அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படியே தள்ளிவிட்டு போயிடாமல் ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப இல்லை. இந்த ரமலான் சம்பந்தமாக ஒரு உரையாற்ற இருக்கிறேன். நிறைய பேர் 5 வேளை தொழுகக்கூடியவராக இருக்கிறார்கள். சில பேர் வார முஸ்லீமாக வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் ரமலானில் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கிரிக்கெட்டு விளையாட போகும்போது அந்த மேட்சை எப்படியாச்சும் வின் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக அதற்கு முன்னாடியே நம்ம பயங்கரமான பயிற்சிகளெல்லாம் ஈடுபடுறோம். அதுபோல் இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய பல மடங்கு நன்மைகளை பெறுவதற்காக நம்ம முண்டி அடித்து எப்படியாச்சும் இந்த ரமலானுடைய நன்மையை அடைய வேணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம். இந்த முயற்சி வெற்றி பெறுமா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் முன்னாடி பயிற்சி எடுக்காமல் எப்படி ஒரு மேட்சை வின் பண்ண முடியும்? அதுபோல் முன்கூட்டியே நீங்கள் பயிற்சி இல்லாமல் எப்படி இந்த ரமலானில் அனைத்து நன்மையும் அடைய முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. நீங்கள் ரமலானுக்கு முன்னாடியே தொழுது ஈமானோடு இஸ்லாத்தை பின்பற்றி வந்தால் இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய பல மடங்கு நன்மையும் லைலத்துல் இரவுடைய நன்மையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தந்தருள்வான். அதை விட்டுவிட்டு ரமலானில் மட்டும் இபாதத்தாக இருந்துட்டு ரமலான் முடித்தது பழையபடி கதவு திறந்துட்டு போயிடக்கூடாது. எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ரமலானுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பள்ளிவாசலில் தொழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் ரெகுலரு தொழுவையாளியாக போயிடுவீங்க. ரமலானுக்கு மட்டும் போனீங்கன்னு சொன்னால் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களை கண்காணித்து உங்களை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக இப்போயே தொழ ஆரம்பிச்சிருங்க. ரமலான் 15 நாள் தான் கிடக்குது. ரமலானுக்கு முன்னாடி நீங்கள் தொழுகையில் ஆகிட்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு ரமலானில் அந்த நன்மையை கொடுத்து நீங்கள் வருஷம் முழுவதும் ஒரு தொழுகையாளியாக மாறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இனி அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமா இல்லையாங்கிற கேரண்டி இல்லை. ஏன்னா உலகத்தில் இப்போ மௌத்து ரொம்ப விரைவாக வந்துகிட்டு இருக்கு. வயசெல்லாம் பார்க்கறது இல்லை. இயற்கை பேரிடர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையான வகையில் சேதாரப்பட்டு கொண்டு இருக்குது வாழ்க்கை. இந்த சேதாரப்பட்டு கொண்டு இருக்க வாழ்க்கையில் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், நம்ம இதயத்தை ரிலாக்ஸ் பண்ணணும், நம்ம உடலை சர்வீஸ் பண்ணணும். கெட்ட கொழுப்புகள், இப்படி வயிறு புண்ணு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சுகர், ஏகப்பட்ட நோயோடு நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு ஷிஃபா, அருமையான மருத்துவம், அதுதான் நோன்பு. ரமலான் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஒரு வாகனத்தை சர்வீஸ் பண்ணி அதை புதுசாக புத்தம் பொலிவுடன் அதை ஏற்கிறோமோ அது மாதிரி நம்ம உடலுடைய அனைத்து கிட்னி இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உடல் பயிற்சி ரமலான். இந்த பயிற்சியை நீங்கள் இங்கே மேற்கொண்டு 5 வேளை தொழுது இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற இன்றே முயற்சி செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கிறேன். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொன்னால், அதாவது இந்த நோன்பு இருக்கிறங்கிற பேரில் நோன்பு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நோன்பு முடிஞ்சவொடனே பழையபடியே அவங்க பழக்க வழக்கங்கள், சிலர் சிகரெட் குடிப்பாங்க, சிலர் புறம் பேசுவாங்க, சிலர் ஏகப்பட்ட ஹராமான வேலைகளில் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் அறவே விட்டுடுங்க. ரமலானுங்கிறது இந்த தீய பழக்க வழக்கத்தை விட்டுட்டு முழுமையாக தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்து கொண்டு இந்த ரமலானுக்கு பிறகும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நன்மையின் பக்கம் இபாதத்து செய்து நன்மையின் பக்கம் சொர்க்கம் செல்லக்கூடிய வழியில் நாம் நடப்பதற்காகத்தான் இந்த ரமலான் ஒரு பயிற்சி கேடயமாக இருக்குது. அதை விட்டுவிட்டு ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடிக்கும் நீங்கள் அதே தவறை செய்ய முற்பட்டு என்றால் இது ரமலான் பட்டின கிடக்கிறதுல ஒன்றுமே புண்ணியம் இல்லைங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நன்மையை தருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த பல பேர் இந்த ரமலானில் எப்படி சக்காத்து வசூல் பண்ணுவோம், ரமலானில் வசூல் பண்ணி எப்படி என்ன செய்வோம், ஆக்குவோம், சாப்பிடுவோம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், டைம் பாஸ் பண்ணுவோம், இப்படி இல்லாமல் உண்மையான நோன்புடைய நன்மையை பெறுவதற்கு இறை அச்சத்தோடு இந்த நோன்பை நோற்று இன்றே நீங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க. இந்த செய்தி கேட்ட உடனே ஆரம்பிச்சிருங்க. ரமலான் வரட்டும் அப்புறம் பார்த்துலாம் நினச்சிக்கிட்டு இருக்காது. ஏன்னா ரமலான் வரைக்கும் நம்ம உயிரோடுவோ இருப்போமாங்கிறதே கேரண்டி இல்லை என்று சொல்லிக்கிட்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன். ஆகிரிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.